Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alameen, wal aqibatu lil muttaqeen, wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Qala Allahu ta'ala fil Qur'anil Kareem, a'udhu billahi minash shaitanir rajeem. Bismillahirrahmanirrahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi. Ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin alladhi qurinatil barakatu bidatihi wa muhayya wa ta'attaratil awalimu bitibi dhikrihi wa rayyah. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகளம் பெருமான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும், முஸ்லீம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக, நிரப்பமாக, நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா நம் அனைவரினுடைய குர்பானியை அல்லாஹு தஆலா கபூல் செய்து கொள்வானாக. இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிற ஹாஜிமார்களினுடைய ஹஜ்ஜை மபுரூரான மக்பூலான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இனி வரக்கூடிய காலங்களில் நமக்கும் ஹஜ்ஜுடைய நசீபை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நம்முடைய குடும்பத்தினர்கள், சந்ததிகள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய நசீபை அல்லாஹ் தருவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீவை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு நபர் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ் சொன்ன முறைப்படி வாழ்ந்ததின் காரணமாக அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா 5000 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து உலகம் முழுவதும் பேசப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கிய காரணம் அல்லாஹ்விற்கு முழுமையாக வழிபட்டார்கள். அல்லாஹ் எப்படி வழிபட வேண்டும் என்று சொன்னானோ அந்த அடிப்படையில், அந்த முறையில், பரிபூர்ணமான முறையில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்ததின் காரணமாக இன்றைக்கு வரைக்கும் அல்ல, கியாமத் நாள் வரைக்கும் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தியாகத்தை, அவர்களின் குடும்பத்தின் தியாகத்தை ஒவ்வொரு வருடமும் நினைவு கூர்ந்து கொண்டே இருப்போம். காரணம், அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்கவில்லை. அல்லாஹ் திருமறையில் பல்வேறு இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தனிச்சிறப்புகளை பேசுகிற போது அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு தஆலா சொல்லுகிறான், வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர்கள் இணை வைப்பவராக ஆகியிருக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படி என்று சொன்னால் நாம் இணை வைக்கிறோமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல்வேறு இடங்களில் அல்லாஹு தஆலா வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைப்பவராக ஆகியிருக்கவில்லை என்று சொல்லுகிறானே, அதற்கான காரணம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய உள்ரங்கம் என்ன என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஷிர்க் என்பது இரண்டு வகையாக இருக்கிறது.
ஷிர்கே அக்பர், ஷிர்கே ஹஃபி என்று சொல்லப்படும். ஷிர்கே அக்பர் என்று சொன்னால் சிலையை வணங்குவது, அல்லாஹ் அல்லாததை வணங்குவது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இதை குறித்து நாம் யாரும் பயப்பட தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், நான் ஷிர்கே ஹஃபியை நான் அதிகம் பயப்படுகிறேன். என்னுடைய உம்மத்தில் நான் அதிகம் பயப்படுவது ஷிர்கே ஹஃபியை, மறைமுகமான இணை வைப்பை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். மறைமுகமான இணை வைப்பு என்று சொன்னால் அதற்கு ஏராளமான விளக்கங்கள் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் உதவி தேடாமல் மற்ற பொருட்களுக்கும் சக்தி இருக்கிறது என்று நாம் மறைமுகமாக நம்பிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு உடல்நிலை சரியில்லையா, ரப்பிடத்தில் நாம் கேட்பதற்கு முன்னால் நாம் மாத்திரையை அணுகிறோம். அதற்கு அந்த சக்தி இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ரப்பிடத்தில் உதவி தேடிவிட்டு, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டுவிட்டு, பிரார்த்தனை கேட்டுவிட்டு, அல்லாஹ்தான் அதற்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கிறான் என்று நம்பினால் நீங்கள் இணை வைப்பவராக இல்லை என்று அர்த்தம். இந்த மாத்திரைக்கும் ஷிஃபாவை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால், என்று நீங்கள் நம்பினால், அதுதான் மறைமுகமான ஷிர்க் என்பதாக சொல்லித்தரப்படுகிறது. இப்படிப்பட்ட இணை வைப்பை ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருபோதும் செய்ததில்லை. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் திருமறையில் பேசுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒரு இலையை காட்டி ஒரு குறிப்பிட்டு, இந்த இலையை சாப்பிடுங்கள், ஷிஃபா கிடைக்கும் என்று சொன்னான். சாப்பிட்டார்கள், ஷிஃபா கிடைத்தது. மீண்டும் கொஞ்ச நாள் கழித்து அவர்களுக்கு அதே போல உடல்நிலை சரியில்லாமல் போனது. ரப்பிடத்தில் உதவி தேடாமல் அந்த இலையை எடுத்து சாப்பிட்டார்கள். ஆரோக்கியம் கிடைக்கவில்லை, ஷிஃபா கிடைக்கவில்லை. அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், முன்னால் ஒரு தடவை எனக்கு இதே போல் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது, நீ இந்த இலையை சாப்பிட சொன்னாய், சாப்பிட்டேன், ஆரோக்கியம் கிடைத்தது. ஆனால் எனக்கு இப்பொழுது ஆரோக்கியம் கிடைக்கவில்லை என்று சொன்னபோது, ஆரோக்கியம் அதில் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காண்பித்தான். ஆரோக்கியம் என்னிடத்தில் மட்டும் தான் இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறான். நான் கொடுத்தால் தான் எதுவாக இருந்தாலும் அது ஷிஃபாவை தரும். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கிற போது கத்தி அறுக்கவில்லையே. காரணம், கத்திக்கு அறுக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தான் கொடுக்கிறான். அந்த நம்பிக்கை நமக்கு முழுமையாக வர வேண்டும். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு முழுமையாக இருந்தது. அதனால் தான் அல்லாஹ் அவர்களை குறித்து பேசுகிற போதெல்லாம் வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர்கள் இணை வைப்பவராக ஆகியிருக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் கத்தி அறுக்கும் என்று நாம் நம்புகிறோம். அல்லாஹ் அதற்கு அந்த சக்தியை கொடுத்தால் தான் அறுக்கும். நெருப்பு சுடும் என்று நாம் நம்பி இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா அதற்கு அந்த ஆற்றலை கொடுத்தால் தான் அது சுடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டார்கள். மலக்குமார்கள் வந்து உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிற போது, ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்கிற நம்பிக்கை இருந்ததல்லவா. இன்றைக்கு அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இல்லை. நாம் மறைமுகமாக அல்லாஹுக்கு இணை வைத்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த நம்பிக்கை நமக்கு இல்லை. நெருப்பு சுடும், ஆனால் அல்லாஹு தஆலா அதற்கு அந்த ஆற்றலை கொடுத்தால் தான் அது சுடும். நாம் நேரடியாக நம்பிக்கொண்டு இருக்கிறோம். எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் தான் நஃபை தரக்கூடிய ஆற்றலும் லரரை தரக்கூடிய ஆற்றலும், ஒரு பொருளிலிருந்து பிரயோஜனம் அடைவதாக இருந்தாலும் சரி, ஒரு பொருள் நமக்கு அது துன்பமாக மாறுவதாக இருந்தாலும் சரி, நேரடியாக அந்த பொருளுக்கு அந்த ஆற்றல் இல்லை என்று முதலாக முழுமையாக நம்பியவர்கள் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை சிலையை தயார் செய்து விற்பனை செய்யக்கூடியவர்கள். சிலைகளை செய்து எப்பொழுதும் அவர்கள் கொண்டு போனால், விற்பனைக்காக வேண்டி கொண்டு போனால் அத்துணை சிலையும் விற்று தீர்ந்துவிடும். தன்னுடைய மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சிலையை செய்து கொடுத்து அனுப்புகிறார்கள்.
மகனை விட்டு வா. சிலையை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். கண் தெரியாதது, காது கேட்காதது, வாய் பேசாத சிலைகள் வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டே போனார்கள். யாரும் வாங்கவில்லை, ஒருத்தரும் வாங்கவில்லை. ஊர் முழுவதும் சுற்றி வருகிறார்கள், ஒரு சிலை கூட விற்பனையாகவில்லை. மகன் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அத்தான் கேட்குறாங்க, என்னப்பா ஒரு சிலை கூட விற்கலையே, நீ என்னன்னு சொல்லி வித்தனையே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சின்ன பையனாக இருக்கிறார்கள், வாலிபராக இருக்கிறார்கள். அந்த வயதில் அவர்கள் சொன்ன வார்த்தை திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கண் தெரியாததை கல் சிலையை நான் கொண்டு வந்திருக்கிறேன், விற்பனைக்காக வேண்டி கொண்டு வந்திருக்கிறேன். காது கேட்காத, வாய் பேச முடியாத, தன் மீது ஈ உட்கார்ந்தால் கூட அதை துரத்துவதற்கு கூட சக்தி இல்லாத ஒரு கல்லை நான் விற்பனைக்காக வேண்டி கொண்டு வந்து இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அத்தான் பார்த்துட்டு, இப்படி சொன்னா யாரா வாங்குவா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, மகனை கண்டித்து வெளியே அனுப்புகிறார்கள். எத்துணை சோதனைகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதாக இருக்கும் போதே ரப்பை தேடியவர்கள். நாம் இன்றைக்கு எவ்வளவு கல்வியை கற்றுவிட்டாலும் நாம் அல்லாஹுவை குறித்து நாம் தேடுவது கிடையாது. அல்லாஹுவை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் கிடையாது. அல்லாஹுவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை கிடையாது. எத்தனையோ விஷயங்களை நாம் உலமாக்களிடத்தில் கேட்கிறோம், தெரிந்து கொள்ளாத விஷயங்கள் எத்தனையோ கேட்கிறோம். ரப்பை குறித்து நாம் கேட்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹுவை குறித்து எனக்கு சொல்லித்தாருங்கள். எந்த ஆளுங்களிடத்திலாவது நீங்கள் அல்லாஹுவை குறித்து கேட்டு இருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அக்கறை யாருக்கும் இல்லை. அவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இல்லை. அல்லாஹ்தான் கேட்க வைப்பவன், அல்லாஹ்தான் பேச வைப்பவன், அல்லாஹ்தான் பார்க்க வைப்பவன், அல்லாஹ்தான் நடக்க வைப்பவன். முழு ஆற்றலும் அவனுக்கு மட்டுமே தான் இருக்கிறது என்பதை முழுமையாக பரிபூர்ணமாக நம்பியவர்கள் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால் தான் அவர்களை பல்வேறு இடங்களில் வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர்கள் இணை வைப்பவராக ஆகியிருக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா அவரை புகழ்ந்து பாராட்டி பேசியதற்கு காரணம் இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றும்படி அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். ஆனால் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்தார்களோ, எந்த தீனுல் இஸ்லாத்தை கொண்டு வந்தார்களோ அதை பின்பற்றக்கூடிய ஒரு நபராகத்தான் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள், அவர்களின் வழிமுறையை பின்பற்றுங்கள். சும்ம அவ்ஹைனா இலைக்க அனித்தபி மில்லத்த இப்ராஹிம, இப்ராஹிமினுடைய மார்க்கத்தை வழிமுறையை பின்பற்றுங்கள். மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா வமா கான மினல் முஷ்ரிகீன், நேரான மார்க்கத்தில் இருக்கிற, நேரான பாதையில் இருக்கிற ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுங்கள் என்று நாம் முஹம்மது நபிக்கு வஹி அறிவித்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் அல்லாஹுவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹினுடைய சக்தியை நாம் பரிபூர்ணமாக நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனில் சூரத்துல் கஹ்ஃபில் ஒவ்வொரு வாரமும் ஓத வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரத்துல் கஹ்ஃப், அந்த கஹ்ஃபிலே ஒரு வரலாறை அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஒரு வசதியான ஒரு நபர், அந்த நபர் மறுநாள் காலையில் அறுவடை செய்வதற்காக வேண்டி தன்னுடைய தோட்டத்திற்கு செல்ல இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் சம்பாதித்தது, நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது, நான் இதை அறுவடை செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். மறுநாள் காலையில் அந்த தோட்டத்திற்கு போய் பார்க்கிற போது அந்த தோட்டம் காணாமல் போய்விட்டது. அல்லாஹ் அழித்து விட்டான், சுத்தமாக அனைத்தையும் அழித்து விட்டான். நாம் வழி தவறி வந்து விட்டோமா என்று யோசிக்கிறார். இல்லை, சரியான இடத்திற்குத்தான் வந்திருக்கிறார். என்னுடைய தோட்டம், நான் சம்பாதித்தது என்று நினைத்தார் அல்லவா, இது அல்லாஹ்விற்கு பிடிக்கவில்லை. அதனால் அல்லாஹ் அதை அழித்து விட்டான். அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே பேசுகிறான்,
லாகின்னஹு வல்லாஹு ரப்பி வலா உஸ்ரிகு பி ரப்பி அஹதா. அந்த நபர் சொல்லி காட்டுகிறார், நான் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் இருந்திருக்க வேண்டும். அவர் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணும். அவர் என்ன இணை வைத்தார்? சிலையை வணங்கினாரா? சிலையை வணங்கவில்லை. என்னுடைய தோட்டம் என்று சொன்னார், நான் சம்பாதித்தது என்று சொன்னார். இது அல்லாஹ்விற்கு பிடிக்கவில்லை. சம்பாதிப்பதற்குண்டான திறமையை கொடுத்தது யார்? அல்லாஹ்தான் கொடுத்தான். அல்லாஹ் கொடுத்தது என்று சொல்ல வேண்டும். உலகத்தில் ஒட்டுமொத்த செல்வந்தர்களும் அரஃபாவிலே ஒன்று கூடினார்களே, பெரும் பெரும் பணக்காரர்கள், தொழில் அதிபர்கள், பெரும் பெரும் பொறுப்பிலே உள்ளவர்கள், யா அல்லாஹ் உன்னுடைய சன்னிதானத்தில் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை, நீ மட்டும்தான் உயர்ந்தவன் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்களே, அது எதனுடைய வெளிப்பாடு? அல்லாஹுக்கு மட்டும்தான் சக்தி இருக்கிறது என்பதை அல்லாஹ் அந்த இடத்திலே ஒட்டுமொத்தமாக அனைத்து நபருக்கும் அல்லாஹ் காட்டுகிறார். பெரும் பெரும் அதிபர்கள், பெரும் பெரும் பொறுப்புதாரிகள் எல்லாம் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு சென்றிருப்பதாக செய்தித்தாள்களில் வந்திருக்குது. இந்தோனேசியாவில் இருந்து ஹஜ்ஜுக்கு வந்தவர்கள் ஒரு நபருக்கு 82 லட்சம் ரூபாய் செலவழித்து வந்திருக்கிறார்கள். ஒரு நபருக்கு. அங்கிருந்து வருபவர்கள் மிகவும் சிரமப்பட்டு ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். ஹஜ்ஜுக்கு வர வேண்டும் என்கிற ஆசையில் வருகிறார்கள். அங்கே வந்து அரஃபாவிலே தங்குகிற போது என்ன அமல் செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதுதான் அரஃபாவினுடைய அமலே. அரஃபாவில் வேறு எதுவும் அமல் கிடையாது. அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, நான் உன்னுடைய அடிமை என்று அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு எந்த திறமையும் கிடையாது, எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, எல்லாம் நீ கொடுத்தது என்று அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படி ஒத்துக்கொள்வதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த வேலை. முழுமையாக நம்பினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்கவே இல்லை. அதனால தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா கிட்டத்தட்ட 28 இடங்களில் வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர்கள் இணை வைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாமும் அதே போல அல்லாஹ் நமக்கு கொடுத்து இருக்கிற ஆற்றல் எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது என்று நம்ப வேண்டும். எதுவும் என்னுடைய திறமையால் வந்தது இல்லை என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அது பார்வையாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், கேட்பதாக இருக்கட்டும், நடப்பதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தவை. நாம எதுவும் செய்து கொள்ள முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அஹ்வஃப மா அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்கல் அஸ்கரு. நான் சிறுக்க அஸ்கரை நான் பயப்படுகிறேன். உங்கள் மீது நான் அதிகமாக பயப்படுவதை சிறுக்கே அஸ்கரை பயப்படுகிறேன். யா ரசூலல்லாஹ், சிறுக்கே அஸ்கர் என்று சொன்னால் எது? சிறிய இணை வைப்பு என்று சொன்னால் மற்றதற்கும் சக்தி இருக்கிறது என்று நம்புவதே. அது மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்காக வேண்டி அமல் செய்வது, இதுவும் ஒரு வகையான சிறுக்கே அஸ்கர் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ரியா முஹஸ்துதி, அடுத்தவர்களுக்காக வேண்டி அமல் செய்வது, இதுவும் சிறுக்கே அஸ்கர். அல்லாஹுக்காக வேண்டி செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அமலையும் அடுத்தவர்களுக்காக செய்யவில்லை. அவர் தன்னுடைய மகனை அறுத்தார்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி அறுத்தார்கள். தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு அல்லாஹ் போக சொன்னான், அல்லாஹ்விற்காக வேண்டி விட்டுவிட்டு சென்றார்கள். எல்லாம் அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ் சொன்னான், செய்தார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து ஒரு இடத்தில் இப்படி பேசுகிறான், அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன் வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கின். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து பேசுகிற போது வ இப்ராஹிம் அல்லதி வஃபா, சூரத்து நஜ்மிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை பரிபூர்ணமாக செய்தார்கள். பரிபூர்ணமாக செய்தார்கள். அல்லாஹ் என்னென்ன கட்டளையை கொடுத்தானோ அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றினார்கள். நாம் அப்படி பரிபூர்ணமாக நாம் நிறைவேற்றுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஐவேளை தொழுகிறோமா? குறைந்தபட்சம் தொழுகையாவது நாம் சரியாக தொழுகிறோமா? கொஞ்சம் யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றுகிற நாம் குர்பானியின் மீது நாம் எவ்வளவு அக்கறை செலுத்துகிறோம், குர்பானியை நாம் எவ்வளவு ஆர்வத்தோடு நிறைவேற்றுகிறோம். அதேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு வழிமுறை தான். எந்த கடமையாக இருந்தாலும் அதை பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றினார்கள். குறைந்தபட்சம் ஒரு அமலாவது, தொழுகையாவது நான் பரிபூர்ணமாக நான் நிறைவேற்றுவேன் என்கிற நம்பிக்கையை, உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நபரும் இந்த வருடத்திலிருந்து நான் அல்லாஹ் எனக்கு கடமையாக்கிய கடமையை, அல்லாஹ் எனக்கு எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ, அது ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், அல்லது இன்னபிற அமலாக இருக்கட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று நான் பரிபூர்ணமாக நான் அந்த கடமையை நிறைவேற்றுவேன் என்கிற லட்சியத்தை, உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஏராளமான நற்பண்புகள் இருந்ததாக அல்லாஹ் பேசுகிறான். இன்ன இப்ராஹிம லஹலீமுன் அவ்வாஹும் முபீன், சகிப்புத்தன்மை உள்ளவராக இருந்தார். இன்னைக்கு அந்த சகிப்புத்தன்மை நம்ம இடத்தில் இல்லை. ஏதாவது சிரமம் வந்துவிட்டால் அல்லாஹ்விடத்திலே புலம்புகிறோம். எனக்குத்தான் கஷ்டத்தை கொடுக்கிறான் என்று அல்லாஹ்வை திட்டு தீர்க்கிறோம். நான் தொழுகிறேன், நான் உதவி செய்கிறேன், நான் தஹஜ்ஜத் தொழுகிறேன், குர்ஆன் ஓதுகிறேன், அல்லாஹ் எனக்கு சிரமத்தை கொடுக்கிறானே என்று நாம் அல்லாஹ்வை நாம் திட்டுகிறோம். ஆனால் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தை அவர்கள் சொல்லவில்லை. நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டார்கள். குடும்பத்தை விட்டுவிட்டு அல்லாஹ் போக சொன்னான், குடும்பத்தை விட்டுவிட்டு போனார்கள். சகிப்புத்தன்மையோடு இருந்தார்கள். அவ்வாஹும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வை சார்ந்தே இருந்தார்கள். முனீப், அல்லாஹ்வை சார்ந்தே இருந்தார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முழு கவனமும் அல்லாஹ்வாக இருந்தது. அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் இதை சொல்லி இருக்கிறானா, அல்லாஹ் தான் சொல்லி செய்கிறோமா இதை? அவர்களுடைய முழு கவனமும் அல்லாஹ்வாகவே இருந்தது. எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், இது அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அல்லாஹுக்காக வேண்டி செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நிறைய இடத்தில் அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். ஷாக்கிரன் லி அன்உமிஹி, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துபவராக இருந்தார். அல்லாஹ் எவ்வளவு அருட்கொடை கொடுத்திருக்கிறான். நாம் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நாம் குர்பானை கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் பல இடங்களில் குர்பானை கொடுப்பதற்கு சிரமப்பட்டு இருக்கிறார்கள். கோயம்புத்தூரில், சென்னையில் பல இடங்களில் குர்பானை கொடுக்க விடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த விதமான இடையூறும் இல்லாமல் குர்பானியை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்தோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுக்கூர் செய்யக்கூடியவராக இருந்தார்கள். 128 வயது வரை அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் அல்லாஹ்வினுடைய எந்த நிஅமத்திற்கு நாம் நன்றி செலுத்தியிருக்கிறோம்? உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை அல்லாஹ்வினுடைய அருட்கொடையை நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். கண் ஒரு அருட்கொடை, கை ஒரு அருட்கொடை, இப்படி நாம் என்ன ஆரம்பித்தால், அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை என்ன ஆரம்பித்தால், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி முடிக்க முடியாது. நாம் எந்த அருட்கொடைக்கு நாம் நன்றி செலுத்தி இருக்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ் ஓதுகிற போது, யா அல்லாஹ் எனக்கு எவ்வளவு நியமத்தை நீ கொடுத்து இருக்கிறாய், அதை மனதில் நினைத்து கொண்டே ஓத வேண்டும். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஓதுகிற போது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிற போது, யா அல்லாஹ் எனக்கு நீ வீட்டை கொடுத்திருக்கிறாய், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாய், இப்படி ஒவ்வொரு நியமத்தாக நாம் நினைத்து கொண்டு அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டும். ஷாக்கிரன் லி அன்உமிஹி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுவது, நாம் சாதாரணமாக நினைவு கூர்ந்து விட்டு போய்விடக்கூடாது. அவர்கள் என்னென்ன அல்லாஹுக்கு பிடித்த அமலை செய்தார்களோ அந்த அமல் நம்மிடத்திலே வர வேண்டும். அந்த அமல் நம்மிடத்தில் வர வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம்மையும் நன்றியுள்ள அடியாராக, நம்மையும் அனைத்து கடமைகளையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய நல்ல நபராக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் ஹாத் வல் ததுவா.